ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி. இந்த ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி. நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பழசாக இது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியனும் முட்டையும் சேர்த்து ஒரு சூப்பரான பொரியல் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் 1 இன்ச் அளவுக்கு சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ஆகி வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது சூடானதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகா, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு முழு பூண்டு, 30 சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளியை நல்லா பியூரி பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சு வந்தபோது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே வெல்லம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி விடுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போனா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு எடுத்த உடனே நிறைய சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அதை வேகிறதுக்கு விட்டுருங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொடி மாஸ் மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் அவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது நம்ம ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.